இன்றைய நற்செய்தி மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை புனித செபஸ்தியாரை நினைவுகூர அழைப்பு விடுக்கின்றது. இவர் கிபி 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாமனிதர், புனிதர். ரோமை பேரரசின் படை தளபதியாக இருந்தவர். ஒரு படைக்கு தளபதி என்று சொன்னால் அவர் சொல்வதையெல்லாம் கேட்பதற்கென்று, அவருடைய கட்டளையின்படி நடப்பதற்கென்று சில பல வீரர்கள் உண்டு. இவரிடத்திலே வீரம் இருக்கிறது, பதவி அதிகாரம் இருக்கிறது. இவர் வாழ்ந்த காலத்திலே கிறிஸ்தவர்களை ரோமையர்கள் பார்த்த இடங்களிலெல்லாம் கொலை செய்து வருகின்றார்கள். இவர் ஒரு படை தளபதியாக இருந்தாலும் இயேசுவை நம்பியதற்காக, விசுவசித்ததற்காக தண்டிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இவர் உதவி செய்கிறார், மருத்துவ உதவி செய்கின்றார். காயப்பட்டு கிடக்கக்கூடியவர்களின் காயங்களுக்கு கட்டு போட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார். ஒருபுறம் ரோமை அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கின்றது. அந்த படையில் இருக்கக்கூடிய தளபதியோ கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார். எவ்வளவு மனிதாபிமானமும் மனித நேயமும் மேலோங்கி இருந்தால் செபஸ்தியார் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருப்பார். ரோமை அரசாங்கம் கிறிஸ்தவத்தை பிற்காலத்தில்தான் ஏற்றுக்கொண்டது, தன்னுடைய அரச மதமாக, சொந்த மதமாக ஏற்றுக்கொண்டது. ஆனால் அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த செபஸ்தியார் திகழ்கின்றார். அந்த ரோமை படையிலே தளபதியான ஒருவர் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்வது புரட்சிகரமான ஒரு காரியம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களை கொலை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி ஆச்சரியம் ஊட்டும் விதத்திலே காயப்பட்டு கிடக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கின்றார். எப்படி சவுல் பவுலாக மாறினாரோ, எப்படி சவுல் கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்கான அதிகாரத்தை பெற்றவர், கிறிஸ்துவால் தமஸ்கு பயணத்திலே தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு அதே கிறிஸ்துவிற்காக நற்செய்தியை அறிவித்து உயிரையும் தியாகம் செய்யும் அளவிற்கு பவுலடியார் உயர்ந்து நின்றாரோ, அதே போல அந்த பின்னணியில் ரோமை படையின் தளபதியான
செபஸ்தியார் கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கின்றார். இதை ரோமை அரசன் தியோக்லேசியன் என்பவர், இந்த ரோமானிய மன்னன், கண்டுபிடித்து விடுகிறார். நம்முடைய தளபதி செபஸ்தியார் இப்படியாக கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி அவரை ஒரு மரத்தில் கட்டி வைத்து வில் அம்புகளால் எய்து அவரை துன்புறுத்துகிறார், கொலை செய்யும்படியாய் சொல்லுகிறார். ஏனென்றால் இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்கிறார். இதுதான் அதற்கான காரணம். கிறிஸ்துவிற்காக இப்படி கடுமையான வேதனைகளையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டவர்தான் இன்று நாம் கொண்டாடக்கூடிய புனித செபஸ்தியார். இவர் விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் பாதுகாவலராகவும், இன்னுமாக தொற்று நோய்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அந்த நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக, புனிதராக இவர் இன்றும் விளங்குகின்றார். எனவேதான் இன்றும் நோயாளர்கள் புனித செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்திலே ஓடி வருவதை பார்க்கின்றோம். எங்கு பார்த்தாலும் செபஸ்தியாருக்கு என்று ஒரு சிறுபமோ, ஒரு கெபியோ, ஒரு ஆலயமோ இருப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் மனிதனுக்கு நோய் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாய் போய்விட்டது. இன்று 5இல் 3 பேர் நோயாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். புனித செபஸ்தியாருடைய வல்லமையான பரிந்துரையும் அவருடைய பாதுகாப்பும் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒன்றாய் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு நமக்கு மிக தெளிவாக ஒன்றை சொல்லிக் கொடுக்கின்றார். மனிதர்கள், மனிதம் போற்றப்பட வேண்டும். சட்டங்களெல்லாம் மனிதர்களை பாதுகாப்பதற்காகத்தான், மனிதர்கள் இந்த சட்டத்திற்காக இல்லை என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லித் தருகின்றார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலானவர்கள், முக்கியமானவர்கள். நாம் ஒவ்வொருவருமே நல்ல உடல் உள்ள நலனோடு இருக்க வேண்டும். நம்முடைய உடல் தூய் ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். இதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் புனித செபஸ்தியாரை போல துன்புறக்கூடிய மனிதர்களுக்கு, நோயாளர்களுக்கு பணிவிடை செய்வோம். அதன் வழியாக மனிதத்தை இந்த மண்ணுலகிலே கட்டி எழுப்புவோம். இன்று நம் வீடுகளில் இருக்கக்கூடிய நோயாளர்கள், விபத்துகளினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபமாலை சொல்லி, அல்லது நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். புனித செபஸ்தியாருடைய வல்லமையான பரிந்துரையும் பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைக்கட்டும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று என்று போதித்த ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை, இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. புனித செபஸ்தியாரை மறை சாட்சியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன் உதாரணமாக கொடுத்ததற்காக நன்றி. அவருடைய பரிந்துரையால் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி. இயேசுவே ஆண்டவரே, புனித செபஸ்தியாரை போல நாங்களும் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் உறுதியோடு இருக்க எங்களை ஆசீர்வதியும். இதோ அவர் நோயாளர்களுக்கு பணிவிடை செய்தது போல, நோயாளர்களை துன்பத்தில், வேதனையில், போரில் காயப்பட்டவர்களுக்கு உதவி செய்தது போல நாங்களும் அன்போடு உதவி செய்ய எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நோயாளர்களையெல்லாம் தொட்டு நீர் குணப்படுத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும், அமைதி, மகிழ்ச்சியும், ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும். எத்தனையோ பிள்ளைகள்
திருமணத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக, நல்லதொரு வேலை வாய்ப்பிற்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஆண்டவரே, இந்தே நீர் அவளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும் தேர்வு எழுதி வெற்றிக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வெற்றியையும் உயர்ந்த மதிப்பெண்ணையும் நல்ல வேலை வாய்ப்பையும் நீர் கொடுப்பீராக. நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதி. இதோ குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாரும் ஆண்டவரே. இந்த நாள் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. இயேசுவே, உம்முடைய பிரசன்னம் முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாப்பதாக. சக மனிதர்களை மன்னிக்கவும், அன்பு செய்யவும், ஏற்றுக்கொள்ளவும் தேவையான மனப்பக்குவத்தை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.